Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஷாருக் கான் விலகியதை தொடர்ந்து ஹிருத்திக் ரோஷன் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, ஜெயிலர் 2 படத்துல ரித்திக் ரோஷன் நடிக்க போறாரா ரஜினிகாந்த் கூட. என்னப்பா சொல்ற? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாருக் கான் நடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, ஷாருக் கான் வந்து நடிக்கலையாம். ஏன் நடிக்கல? அதுக்கு பதிலா தான் ரித்திக் ரோஷன் நடிக்க போறாராம். என்ன சொல்ற நீ? திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்குற. 2023ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல நெல்சன் அவர்களின் இயக்கத்துல வெளியான படம் தான் ஜெயிலர். இது அமோகமான வசூல் சாதனை படைச்சது. படம் நல்லா இருக்கு அப்படின்னு பல தரப்புல இருந்து ரிவ்யூலாம் வந்துச்சு. ஓகேவா? இந்த படத்துல நிறைய சூப்பர் ஸ்டார்லாம் நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒரு முக்கிய நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இப்ப கன்னட திரையுலகம் எடுத்துக்கிட்டா சிவராஜ்குமார் நடிச்சிருந்தாரு. மலையாள சினிமாவை எடுத்துக்கிட்டா மோகன்லால் நடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த படத்துல வந்து ஸ்பெஷல் கெஸ்டா வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. படமும் நல்ல விறுவிறு போச்சு இந்த ஒரு காரணத்தினாலேயே. அதே மாதிரி தான் இப்ப ஜெயிலர் 2 படத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து ஷாருக் கான் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாச்சு. அவர் அந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு. சோ சீக்கிரமா நம்ம வந்து ஷாருக் கானை தமிழ் சினிமாவுல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த நிலையில தான் ஷாருக் கான் அந்த படத்துல நடிக்கல. தனிப்பட்ட சில காரணங்களுக்காக அந்த படம் ஜெயிலர் 2ல இருந்து ஷாருக் கான் வந்து விலகிட்டாரு அப்படின்னு இன்னொரு நியூஸும் வந்திருக்கு. அப்ப அவங்க ஃபேன்ஸ்லாம் பாவம்ல, இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இப்ப சடனா இல்லன்னு சொன்னா. ஆமா, என்ன பண்றது? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கும். அதனால அவங்க அந்த படத்துல கண்டினியூ ஆக முடியாம போற சூழல்லாம் வரலாம் இல்லையா? ஆனா இன்னொரு இன்ப அதிர்ச்சியும் இதுல இருக்கு. அது என்ன இன்ப அதிர்ச்சி? இந்த படத்துல ஷாருக் கானுக்கு பதிலா அந்த கேரக்டர்ல வந்து ரித்திக் ரோஷன் நடிக்க போறாராம். ஓகேவா? அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் இப்ப ரீசெண்டா வெளியாகி இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. அதை சொல்லவா? சொல்ல அருண். இதுல நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் ரித்திக் ரோஷனும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து நடிக்க போறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஓகேவா? அவங்க ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. எப்போனா 1986ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பகவன் தத்தா அப்படிங்கிற ஒரு மூவியில ரித்திக் ரோஷன் வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பார். குழந்தையா நடிச்சவரு இப்ப அவர் கூட வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. இப்ப பெரிய ஆக்டரா மாறி ஒரு ஸ்டாரா மாறி அவர் கூடவே நடிக்க போறாரு. அவர் வந்து வில்லனா அதுல வந்து தோன்ற போறாரா இல்ல ஒரு ஃப்ரெண்டா தோன்ற போறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஜெயிலர் 2 படத்துல ரஜினிகாந்த் ரித்திக் ரோஷன் இவங்களோட காம்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி மக்களே, இதோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யாகுமார். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.